Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் ஸ்டேட்மென்ட் பார்க்கணும்னா, அது நீங்க இப்போ பேங்க்ல போய் சொன்னீங்கன்னா, பேங்க்ல வந்து இந்த ஃபார்ம் தான் தருவாங்க. இந்த ஃபார்ம்ல வந்து அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபில் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டு, என்னைக்கு நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரான்ச் நெய்மை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேம், இதில் உங்கள் நெய்மை என்டர் பண்ணுங்க. அடுத்து பாருங்க CA/SBன்னு இருக்கு. இப்போ நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா இந்த CA டிக் பண்ணுங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா SBயை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேன் நம்பரை என்டர் பண்ணுங்க. அப்புறம் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர், இதில் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அப்புறம் அட்ரஸ், இதில் உங்கள் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ பாருங்க, இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவையோ அதை நீங்கள் டிக் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து 6th ஒன்று பாருங்க, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க பீரியட் ஃப்ரம்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த டேட்லேருந்து வேணுமோ அந்த டேட்டை வந்து இதில் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2ன்னு இருக்குல்ல, இதில் வந்து எந்த டேட் வரைக்கும் உள்ளது வேணுமோ அந்த டேட்டை வந்து இதில் என்டர் பண்ணணும். அடுத்து என்னன்னா, இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பிடிப்பாங்க. அது கீழே பாருங்க டோட்டல் சார்ஜஸ் கலெக்டட்னு இருக்கு. அதை பேங்க்ல கேட்டு எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு இதில் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பாக்ஸை பாருங்க, சிக்னேச்சர் ஆஃப் த கஸ்டமர்னு இருக்குல்ல, இதில் வந்து உங்கள் சைனை போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.